Kiara, vanakkam and welcome to Big Boss Review. இது டிசம்பர் 29ஆம் தேதி ஒளிபரப்பான தமிழ் நிகழ்ச்சியின் விமர்சனம். சரி, நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பிக்கும் போதே பூர்ணிமா வந்து காசிப் பண்ணிட்டு இருக்காங்க ஜி ஸ்கொயரில். அது ஜி ஸ்கொயரை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் காசிப் ஸ்கொயர்னு. பட் அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இது காசிப்ன்றதை விட டைரெக்டாக வந்து விசித்ராட்ட கேட்குறாங்க. விசித்ரா, நீங்கள் வந்து அந்த ஸ்டே கில் டாஸ்கில் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தினேஷ் ஆரம்பத்துலேயே அவருக்கு ஸ்டே கொடுக்காம நீங்கள் அவரை கில் பண்ணியிருக்கணும் அப்படின்றது. இப்போ we all know that this war between Vichitra and Dinesh, right? ஸோ நானும் அதுதான் எதிர்பார்த்தேன். பட் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்டே கொடுத்தாங்க. எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. சரி, இது என்ன அவங்க இருவருக்கும் இடையில இருக்கிற அந்த அனிமோசிட்டியை மறந்துட்டு கேமாக பார்த்து விளையாடுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து என் மனசில் எழுந்தது. ஸோ கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். பட் பார்த்தீங்கன்னா அது வந்து விசித்ரா என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை முதல் தடவை வந்து நான் விட்டுட்டேன், ஆனால் ரெண்டாவது தடவை வந்து அவரை கில் பண்ணுன்றது தான் என்னோட முடிவாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஸோ விசித்ராவுக்கு வந்து தினேஷை பிடிக்க மாட்டேங்குது, தினேஷ்க்கு வந்து விசித்ரா பிடிக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னே தெரியாமங்க they both have this animosity for each other, right? இது எப்படி ஒரு விஸ்வரூபம் எடுக்குதுன்றது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் வந்து நமக்கு ஒரு படிப்பினை என்னென்னா, சில நேரங்களில் வந்து you just don't get the vibes from somebody, you don't feel comfortable with that person, but அந்த மாதிரி தருணங்களை you must make an extra effort to get to know them, to make sure that things go well. ஸோ விசித்ரா அது மாதிரி முயற்சி பண்ணாங்களான்றது வந்து எனக்கு தெரியல. உங்களை சில பேர் வந்து சொல்வீங்க, நிச்சயமாக விசித்ரா ட்ரை பண்ணாங்க, தினேஷ் வந்து ரொம்ப வந்து பண்ணிட்டு, நானே சொல்லியிருந்தேன் தினேஷ் வந்து பண்ணுறது சரியே கிடையாதுன்னு. யூ see, தினேஷ் when he came in, he was such a promising character. A lot of people, தினேஷ் வின் பண்ணுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பரவலாக நிறைய பேர் மனதில் இருந்தது, ரைட்? ஆஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் விதி விலக்கு இருக்குது தான். ஸோ அப்படி இருந்தவர் வந்து அவரோட தவறு என்ன நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கிச்சன் செமத்தியாக க்ளீன் பண்ணுவார். there was a video that was shared with me. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிங்க் வந்து ஃபுல்லாக நிரம்பி, அது வந்து ஐ நெவர் க்ளீன் சிங்க், என்னால் அது பண்ணவே முடியாது. ஸோ எங்கள் வீட்டிலலாம் அந்த மாதிரி வராமல் நான் பார்த்துப்பேன். ஸோ எல்லா ரபிஷும் கொண்டு போய் குப்பையில் கொட்டிட்டு தான் பிளேட் மட்டும் தான் வரணும், அந்த மாதிரி. ஸோ இஃப் தேர் இஸ் some residue, I even get them to use tissue to wipe it and throw it before they bring it if I have to wash, ரைட்? ஆனால் சிங்க் எங்கள் வீட்டில் வந்து யுகேந்திரன் என்னோட ரெண்டாவது பையன் தான் க்ளீன் பண்ணுவார், மூத்தவரும் க்ளீன் பண்ணுவார். அவர் வந்து வீட்டில் இருந்தாருன்னா, ரைட்? என்னால் அது பண்ணவே முடியாதுங்க. அவ்வளோ தண்ணி தேங்கி அதில் வந்து ஓ மை காட், ஐ டோன்ட் நோ வாட்ஸ் ஃப்ளோட்டிங் இன் இட். அந்த கையை இது வரைக்கும் விடுவாருங்க, உள்ளே விட்டு he will be cleaning the sink and I'm like, oh my god, this guy. ஸோ கிச்சன் வேலை பிரமாதமாக பண்ணுவார், சமைப்பார், சுத்தம் பண்ணுவார். டாஸ்கில் வந்து he is very forthcoming, right? நான் பண்ணுறேன்னு. அவரோட ஒரு டவுன்ஃபால் என்ன, விசித்ரா பற்றி பின்னாடி பேசுகிறது, ரைட்? அதனால அவருக்கு வந்து lot of women, we were all very angry with him. என்ன நீங்கள் வந்து இந்த அம்மா வந்து இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு. ஸோ விசித்ராவை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து நிக்சன் விஷயத்தில் நிக்சன் கிட்ட வந்து சொல்லிடும், உன்னோட ட்ரூ கலர்ஸ் கம்மிங் ஆகுன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிடுவாங்க. அவர் வந்து நீ வந்து இந்த ஏரியாலேருந்து வந்தவன்ற மாதிரி ஒரு முத்திரை குத்துற மாதிரி அது வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு. ஸோ அது அப்போது வந்து யுகேந்திரன் வந்து அந்த வீட்டில் இருக்கிறாரு. அண்ட் யுகேந்திரன் வந்து விசித்ராவிட்ட சொல்லுவார், நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது, நீங்கள் என்ன அவனை வந்து ட்ரூ கலர்ஸ் கம்மிங் ஆகும் அப்படி இப்படின்னு வந்து அவர் விசித்ராவை திட்டிடுவார். ஸோ when யுகேந்திரன் was evicted and he came back home, I asked him, actually எனக்கு விசித்ரா பிடிக்கும் யுகேந்திரன், how can you scold her like that? அந்த மாதிரி how did you confront her அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நான் வந்து கேட்டேன், ரைட்? அண்ட் he was like, உனக்கு அவங்கள பற்றி தெரியாது, நீ பார்க்குற முகம் வேற, இங்கே உள்ளே இருக்கிறோம் நாங்கள் பார்க்குற முகம் வேற அப்படின்னு வந்து சொன்னார். நான் ஒத்துக்கவே இல்லை. நான் வந்து சப்போர்ட்டிவ் விசித்ரா. 50 வயசுங்க அவங்களுக்கு, ஓகே? 50 வயசுக்கு அவங்க வந்து அந்த மாதிரி வயசில் உள்ளவங்க இவ்வளோ நாள் தாக்கு பிடிச்சி வந்தது பெரிய விஷயம். அண்ட் ஷீ இஸ் ஸோ த மைனாரிட்டி வித்தின் த மைனாரிட்டி, ரைட்? நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷீஸ் 50 வயசு 50 வயசு. அப்புறம் வந்து ஷீஸ் அ ஃபீமேல், ரைட்? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இந்த தடங்கள்லாம் தாண்டி அவ்வளோ டாஸ்க் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா they didn't let it do a lot of task. அண்ட் அவங்களும் நிறைய டாஸ்கில் வந்து ஒரு சில டாஸ்க்கு தான் முன் வந்தாங்க.
சில டாஸ்க் மட்டும் பண்ணாங்க. அந்த மாதிரி பண்ணி அவங்க வந்து வரும்போது நம்ம எல்லாம் ஆல் எஸ் டீம் விசித்ரா அப்படிலாம் நான் இருந்தேன். யுகேந்திரன் எப்போ சொல்லாரு, நீ விசித்ரா விசித்ரா விசித்ரான்னு பாடுற அப்படின்றது. பட் ஐ சே நோ யுகேந்திரன், ஐ எம் அமேஸ்ட் வித் ஹர், ஐ எம் 100% சப்போர்ட்டிங் ஹர். ஏன் இவ்வளோ பேசுகிற விசித்ரா பற்றினா, she was a total letdown in yesterday's episode. Totally disappointing. Oh my god, இந்த கோவம் கண்ணை மறைக்குதுன்னு சொல்லுவாங்களேங்க. இந்த கோவத்தோட you see how it takes control of a person. எப்படி நம்மளோட இமோஷன்ஸை எல்லாத்தையும். ஸோ அவ்வளோ see நம்ம மரியாதைலாம் சம்பாதிக்கிறது வந்து ஒவ்வொரு லாங் பீரியட் ஆஃப் டைம், ரைட்? எஃபர்ட் போட்டு நம்ம மரியாதை சம்பாதிக்கிறோம். ஒரு நாள் அப்படியே டம்னு ப்ளமெட் ஆக்குது, ரைட்? என்ன நடக்குதுன்னா, ரவீனா வந்து இந்த பொண்ணு இருக்கால, இந்த பொண்ணையும் நான் என்னத்த சொல்கிறது. ஸோ அவங்க என்னென்னா கிச்சனில் வந்து நம்ம முக்கால்வாசி நேரம் நம்ம யார் வேலை பார்க்குறத பார்க்குறோம்? ரவீனா, மணி, தினேஷ் அண்ட் விஷ்ணு. விசித்ரா வந்து சமையல் மட்டும் பண்ணுவாங்க. இப்போது இந்த கான்செப்ட், ஐ வாண்ட் டு எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் வாய் விசித்ரா காட் offended, ரைட்? ஸோ ரவீனா என்ன செய்வாங்க, நம்மளே எல்லாமே பண்ணுற மாதிரி இவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, சமையல் மட்டும் பண்ணுறாங்க. சமையலோட முக்கால்வாசி வேலை வந்து ப்ரிப்பரேஷனில் தான் இருக்குது. சமையல்ன்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் about 25%. 75% is in the prep work, right? Okay, yeah, 75%, 20% of cooking, 5% of plating. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்க, விசித்ராக்கு வந்து நிறைய வேலை வந்து கிடையாது. அவங்க சமைக்க எல்லாம் வெட்டி வைக்கிறது, வெசல் எடுத்து வைக்கிறது, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அவங்க வந்து சமைச்சிட்டு மட்டும் போகிறாங்க. இட் இஸ் நாட் ஃபேர் த ஒர்க் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி பேசிட்டு ரவீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு நாள் முன்னாடி ஆரம்பிச்சிருது. ஸோ நேற்று என்ன நடக்குதுன்னா, ரவீனா சொல்கிறாங்க இவ்வளோ வெசல் இருக்குது, விசித்ரா வந்து கழுவு சொல்லட்டான்னு. ஸோ வெளியில் வந்து அந்த ஸ்மால் பாஸ் வீட்லேருந்து கத்தி கூப்பிடுவாங்க. விசித்ரா இஸ் வெரி பிஸி. அவங்க ரொம்ப பிஸியாக பூர்ணிமா அண்ட் மாயா கிட்ட வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க வந்து காசிப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் ரவீனா கூப்பிட்டோன்னே ஷி கெட்ஸ் அப்செட், ரைட்? என்ன கூப்பிட்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து கத்தி கூப்பிட்டதுனால தான் எனக்கு அப்செட் ஆகிட்டேன்றது வந்து அவங்களோட அபிப்பிராயம், அவங்களோட வாக்குவாதம், ரைட்? அவங்களோட வாதம். ஸோ என்னோட வாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்சர்வேஷன் என்னன்னா, ஐ வாண்ட் டு டாக் அபவுட் திஸ் கல்ச்சர், ரைட்? பேசிக்லி நான் வந்து ஆல்மோஸ்ட் 11 years நான் வந்து இந்தியாவில் வாழ்ந்திருக்கேன். ஸோ அந்த 11 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமியார் வீட்டோட நான் இருந்தப்பவும் சரி, நான் வந்து தனி குடித்தனம் வந்த பிறகும் சரி, எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையலுக்கெல்லாம் ஆளுங்க இருப்பாங்க, வீட்டு வேலைக்கு ஆளுங்க இருப்பாங்க, டிரைவர் ஒருத்தர் இருப்பார், ஒரு மேனேஜர் இருப்பார். இது எங்கள் வீட்டில் வந்து வழக்கமாக எங்கள் மாமனார் வீட்டில் இருந்த விஷயம். நான் வந்து தனி குடித்தனம் போனப்பையும் இது இருந்துச்சு, சரியா? ஸோ வீட்டு மேல் வேலை பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க, சமையலுக்கு ஒருத்தவங்க வருவாங்க. இதில் எப்படின்னா, சமையல்காரவங்க வந்து எங்கள் வீட்டோட பழக்கம் என்னென்னா, அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க, சரியா? ஒரு கட்டத்துக்கு பிறகு தான் சமையல்காரவங்களே சமைச்சாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எப்படின்னா, எல்லாம் காய்கறி வெட்டுறது எல்லாம் வெசல்லாம் எடுத்து வச்சு அந்த தாளிப்பு பொருள் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுருவாங்க. அடுக்கி வச்சுட்டு நான் போய் சமைப்பேன், ரைட்? சமைக்கிற வேலை மட்டும் தான், சமைச்சிட்டு அந்த கிண்டுற வேலை போட்டுட்டு இவ்வளோ மசாலா எல்லாம் போட்டுட்டு அப்புறம் வந்துடுவோம். ஸோ அந்த பாத்திரம் எல்லாம் கழுவி வைக்கிறதெல்லாம் வந்து அவங்க வந்து மேல் வேலை செய்கிறவங்க பண்ணுவாங்க. அந்த சமையல்காரவங்க என்ன செய்வாங்கன்னா, இஃப் வி நீட் எனிதிங், இப்போ வந்து நைட்டுக்கு சப்பாத்தி ஏதாவது வேணும்னா அதெல்லாம் பிசைஞ்சு எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க வந்து போவாங்க. ஸோ சமையல்காரவங்க வந்து வர்றது வந்து ஒரு 2 hours தான் வந்து வேலை செய்வாங்க. மேல் வேலை பார்க்குறவங்க த்ரூ அவுட் இருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் வந்து why I'm trying to share it with you is, I am assuming Vichitra is used to this, right? ஸோ அவங்க வந்து அந்த ஒரு லெவல்லேருந்து அவங்க வரும்போது அவங்க வந்து இறங்கி வேலை பார்க்குறது கஷ்டமாக இருக்குன்றது என்னோட அபிப்பிராயம், ரைட்? ஸோ அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, உள்ளே வராங்க. நீ என்னை கூப்பிட்டு நீ பாத்திரம் கழுவ சொல்கிற, என்ன ஒரு பாத்திரம் ஒன்றால் கழுவி வச்சு நீ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சமைக்க முடியாதா? ஒரு பாத்திரம் தானே? இல்லை மேடம், ரவீனா சொல்லுங்க, இல்லை மேடம், அது வந்து அவ்வளோ பாத்திரம் இருக்குது, அதெல்லாம் கழுவணும், நீங்கள் வெசல் வாஷிங்காக கூப்பிட்டோம், அதில் எனக்கு ஒரு பாத்திரம் கழுவி கொடுங்க. இங்கே பாருங்கள், ஷீ இஸ் ஆல்ரெடி angry. ஸோ ஒருத்தவங்க கோவமாக இருக்காங்கன்னா நம்ம போய் அவங்களோட என்கேஜ் பண்ணக்கூடாது. பாத்திரம் கழுவி கொடுத்துட்டாங்களே, இவங்க வந்து கரண்டியும் கழுவி கொடுங்க மேடம், கரண்டியும் கழுவி கொடுங்கன்னா she gets really angry. I'm not saying Raveena is wrong. All I'm saying is that sometimes you need to learn how to avoid a problem, right?
ஸோ ஸ்பூனும் எதுவும் கழுவி கொடுங்கன்னு அவங்க என்ன செய்வாங்க, ஒரு பாத்திரம் கழுவி கொடுத்துட்டு இங்கேயோ நடந்து போகிறாங்க. இல்லை நீங்கள் எனக்கு ஒரு ஸ்பூனும் கழுவி கொடுங்க, கரண்டியை வேணும் கேட்டுறதுக்கு அப்படின்னு சொன்னோன்னே கத்திக்கிட்டே மம்பிள் பண்ணிக்கிட்டே ஷீஸ் கிரம்பிளிங் ரைட். அண்ட் பாத்திரம் கழுவும்போது நீ கத்தி கூப்பிட்ற அப்படின்னு அங்கே வந்து தினேஷ் வந்து ஏற்கனவே இந்த குரூப்போடு நின்றுட்டு இருக்கிற ஒரு லைன் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, ஆமாம் நீங்கள் அங்கே உட்காந்துருந்தீங்கன்னா இங்கேருந்து கத்தி தான் கூப்பிட முடியும் அது சொல்லிட்டாரா. That's it. All hell breaks loose. All hell breaks loose. இந்த முகம் விசித்ரா கிட்ட இருக்குதா அப்படின்றது வந்து I will tell you, when she goes out, she's going to look at this scene and she's going to really regret it. She's going to feel really regretன்றதை விட she's going to be really disappointed with herself for doing it. என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அவங்க சொல்ற வார்த்தைகள் எல்லாம் I was appalled. I was shocked beyond belief. It's like, Vichitra, what are you even saying? என்ன திரும்பங்க சொல்லுவாங்க, இவன் வாழ்றதே வேஸ்ட், இவன் எதுக்காக வாழ்றான் தினேஷ, இங்க he's somebody's son, right? He's somebody's sibling, he's somebody's husband, he's somebody's friend. உங்களுக்கு வந்து உங்களுக்கும் அவருக்கும் செட் ஆகலன்றதுக்கு ஒரு காரணத்துக்காக you're saying இவன் வாழ்றதே வேஸ்ட்னு. அது வந்து ஒன். தென் இதை விட மோசமாக நீங்கள் பேசவே முடியாது அப்படின்னு நீங்கள் மைண்டில் நினைப்பீங்க. இல்லை இதை விட என்னால் மோசமாக பேச முடியும்னு சொல்லிட்டு அடுத்ததுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் இதை விட இன்னும் மோசமாக என்னால் பேச முடியும், அடுத்ததுக்கு போவாங்க. டு an extent she says, இவனோடலாம் ஏன் குடும்பம் நடத்த முடியும்? ஐயோம்மா நீ திரும்ப வந்துடாத, இன்னும் 3 மாதமே எங்களால் குடும்பம் நடத்த முடியல, என்ன எல்லாம் விட்டுட்டு தானே ஓடி போவாளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு, ஐயோ அம்மா நீ திரும்ப வந்துடாத, தனியாகவே வாழ்ந்துட்டு போகலான்னு she's talking about Dinesh's wife. And I thought that was so wrong. You see, இந்த கேமில் நம்ம விமர்சிக்கிறது அவங்க என்ன முகத்தை காட்டுறாங்க, அவங்க ஃபேமிலியோட போர்ட்ரேயல், அதெல்லாம் வந்து அதுக்கு தேவையில்லை. என்ன முகம் அவங்க காட்டுறாங்க அதை பற்றி நம்ம பேசுகிறோம். டாஸ்க் அப்படி பண்ணுறீங்களா, அது பண்ணுறீங்களா, இது தவறு, இந்த பிஹேவியர் சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசுகிறோமே தவிர, why do we have to bring in their families? விசித்ரா வந்து it's not the first time that she's doing it. விஷ்ணு கிட்ட சொல்லுவாங்க, இதெல்லாம் என்ன வளர்ப்புன்ற மாதிரி பேசுவாங்க. அண்ட் அது கூட திஸ் வாஸ் தி எக்ஸ்ட்ரீம்ங்க. உங்களுக்கு வந்து பீங் ரெக்கார்டுன்னு தெரியுது, ஒரு தைரியத்தில் தான் எது வந்தால் வரட்டும் நான் பேசிதான் ஆவேன்ற ஒரு எண்ணத்தில் தானே பேசுகிறீங்க. டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். விசித்ரா டிசர்வ்ஸ் a yellow card for it. பிகாஸ் இதை வந்து நம்ம கண்டோன் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்களோட ஃபேமிலியை இழுத்து அவங்க வந்து அவரே வந்து he's struggling and he wants to patch back with his wife. அதுக்கு மேலே இவங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து it's so wrong. ஸோ ஐ திங்க் விசித்ராக்கு வந்து ஒரு yellow card காட்டியே ஆகணுன்றது என்னோட அபிப்பிராயம். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பேசுகிறது இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரவீனால இவெல்லாம் என்ன கல்யாணம் பண்ணி இதெல்லாம் என்ன குடும்பம் நடத்த போகிறா, ஏன்னா இவங்களாம் என்ன குழந்தை பற்றி என்ன பண்ண போகிறாங்க, டோட்டலி ஜட்ஜிங். ஒரு பாத்திரம் கழுவ சொன்னதுக்கும் என்னென்னமோ பேசி அந்த அம்மா, கடவுளே இதெல்லாம் வந்து கேட்டுட்டு மணி போய் கேள்வி கேட்பார். யூ சி மணி, அகெயின் ஐ வாண்ட் டு ரீஇட்டரேட் தட் மணி இஸ் a nice guy. அவரோட டவுன்ஃபால் வந்து ரவீனா, ரைட்? ரவீனா என்னன்னா, ரவீனாக்காகத்தான் வந்து பிரதீப்காகவும் அந்த டாய்லெட் பற்றி பேசினதெல்லாம் இவங்கெல்லாம் கொடி தூக்கணுன்னு அவர் வந்து நானும் வந்து ரவீனாக்காக பேசிடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பிரதீப்பை பற்றி சொன்னார். அதர்வைஸ் லாட் ஆஃப் டைம்ஸ் ஐ டு நாட் நோ, கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க. He has been a good player. காசிப் பண்ண மாட்டார் எங்கெங்க, ஐ மீன் காசிப் பண்ண மாட்டாருன்னா he talks, இந்த மாதிரி பண்ணுறாங்க மாயா அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார் தான். பட் I feel that he's the better contestant in the house compared to everyone else. ஸோ மணி வின் பண்ணலாம். எனக்கு வந்து விஷ்ணு வின் பண்ணாலும் ஓகேன்ற மாதிரி, விஷ்ணு நான்சென்ஸ் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க, பட் இப்போ வந்து we have to pick the best of the worst, right? ஸோ ஐதான் விஷ்ணு மணின்றது தான் என்னோட எண்ணம். மணி போய் கேள்வி கேட்பார் விசித்ராட்ட, என்ன நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க, இந்த மாதிரி பேசுகிறதுலாம் ரொம்ப தப்பு மேடம், நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம். ஸோ தினேஷ் சொல்வார், நீங்கள் வந்து இப்படி பேசிகிட்டே இருக்கீங்க, நான் அமைதியாக நின்றுட்டே இருக்கேன், அப்புறம் நான் பேச ஆரம்பித்து நல்லா இருக்காதுன்ற மாதிரி சொல்வார். ஸோ ஐ தாட், எல்லாம் கேட்டுட்டு தினேஷ் அமைதியாக இருந்திருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரூமில் வந்து இவங்க ரவீனா மணி தினேஷில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, ஐ திங்க் விஷ்ணு இஸ் ஆல்சோ தேர். நம்ம ரவீனாத்தை பற்ற வைப்பாங்களே, ஸோ இந்த பிரச்சனை நடந்து ஓஞ்சு போன பிறகு அதை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க. we tend to do that, right? ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம பேசுவோம். ஸோ அந்த மாதிரி பேசும்போது இந்த ரவீனா வந்து பற்ற வைக்கிறாங்க
அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கே வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஹார்ட் ஹிட்டிங். இதே தான் பிரதீப் விஷயத்துலேயே சொன்னாங்க. இந்த மாதிரி பேசுகிறான், ஏன்னா உன்னோட இந்த பூர்ணிமாட்ட உன்னோட பந்தை அடிச்சிட போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறான் அப்படின்லாம் இவங்க பேசினாங்க. ஆனால் பிரதீப் மீன் பண்ணதே வேற விஷயம். இந்த மாதிரி ஆனால் இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, போட்டு கொடுக்குறாங்க இவர்கிட்ட, தினேஷ்கிட்ட. உங்களை ஒய்ஃபை பற்றி பேசின இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவரோட யார் குடும்பம் நடத்துவா அப்படிலான்ற மாதிரி. இங்கே யூனோ அட் தட் பாயிண்ட் அண்ட் தினேஷ் ஹேண்டில் இட் வெல். தைரியம் இருந்தால் என்கிட்ட வந்து பேச சொல்லுங்கள், நான் வச்சு வாங்கிடுவேன். ஹீஸ் ஆல்ரெடி ஆங்கிரி அண்ட் ஹீஸ் சேயிங் தட் என்கிட்ட வந்து பேச சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. So it was very ugly. Two most mature people in the house behaving like kids for no rhyme or reason. Totally disappointing. And இந்த தடவை நீங்கள் பார்த்தீங்கன்னா விசித்ரா மேலே தான் நிறைய தப்பு இருக்குன்றது வந்து என்னோட அபிப்பிராயம். அஃப்கோர்ஸ் விசித்ராஸ் ஃபேன்ஸ் will not be happy about it. பட் நான் நினைக்கிறேன், நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் பெரியவங்க வந்து உங்களை வந்து இப்படிலாம் கர்ஸ் பண்ணுறாங்க. வாழ்கிறதே வேஸ்ட்டு, நீ எதுக்கு வாழ்கிற, கணவன் மனைவி பிரியணுன்ற மாதிரி அப்படிலாம் உங்ககிட்ட வந்து சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? ஐ திங்க் ஷி crossed the line. ரைட். ஸோ அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாஸ்க் ஒன்று நடக்குது. அந்த டாஸ்க் வந்து டிக்கெட் ஃபினாலேயோட ஃபைனல் டாஸ்க். அது என்னென்னா, ஒரு போர்ட் வைக்கிறாங்க. அந்த போர்டில் வந்து ஒரு டிக்கெட்டை மேலே வச்சு நம்ம வந்து கையை வச்சு ப்ரெஸ் இட் அகேன்ஸ்ட் த போர்ட் அட் த பேக் ஸோ தட் இட் டசன்ட் ஸ்லிப் டவுன். அது தரையில் பட்டுருச்சுன்னா தென் அந்த டீம் அவுட். ஸோ 2 டீமாக பிரிக்கிறாங்க. புலி கேங் ஒரு டீம் அண்ட் தென் தி அதர் டீம். ஸோ புலி கேங்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பூர்ணிமா, மாயா, விசித்ரா, நிக்சன் ஒரு சைட், மற்ற 4 பேரும் மணி, ரவீனா, தினேஷ் அண்ட் விஷ்ணு ஒன் சைட். ஸோ இதை வச்சுட்டு என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா, 3 பேர் யாரெல்லாம் விடுறாங்களோ அவங்களுக்கு புள்ளிகள் கிடையாது. ஸோ the 4th person who leaves gets 1 point, 5th personக்கு வந்து 2 points, 6th personக்கு 3 points, 7th personக்கு 4 points, கடைசியாக இருக்கிறவங்களுக்கு வந்து 5 points. ஸோ முதல்ல யார் வந்து விடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிக்சன் முதல்ல விட்டுறாரு. அது வந்து ஆக்சுவலி அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த கையை இப்படி வைக்கும்போது ஸோ அவர் என்ன செய்கிறாருன்னா, அப்படின்ட்டாரு. ஸோ அதை பண்ண உடனே அவர் வந்து பிக் பாஸ் வாய்ஸ் சொல்லி evict ஆக்கிட்டாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா விசித்ரா. ஐ திங்க் விசித்ரா லாஸ்ட் for 4 hours. நிக்சன் வந்து 2 ஹவர்ஸில் வெளியாக்கிட்டாங்க. பிகாஸ் ஐ திங்க் அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஸ் செக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. ஐ டோன்ட் திங்க் ஹி டிட் இட் இன்டென்ஷனலி. நிறைய நான்சென்ஸ் பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்ட் டாஸ்க்லாம் மார்க் பண்ணது அதெல்லாம் அது வந்து இதெல்லாம் கேட்கணும். இந்த பூர்ணிமா துப்புனது இந்த சில விஷயங்கள்லாம் வந்து ஹோஸ்ட் கேட்டால் நல்லாயிருக்கும். பட் எனிவே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிக்சன் வந்து ஐ தாட் இட் வாஸ் மோர் ஆஃப் ரிஃப்ளெக்ஸ் செக்ஷன். அது வேணும்னு பண்ணலை. விசித்ரா ஒரு 4 hours லாஸ்ட் பண்ணாங்க. ஐ திங்க் இட்ஸ் அமேசிங் திங். அப்படி கையை வச்சுட்டே இருக்குது. பிளட் சர்க்குலேஷன் வந்து போகாது சரியா. ஸோ யூ ஹேண்ட் வில் டென் டு பிகம் நம், ரைட். ஸோ விசித்ரா அப்புறம் வந்து பூர்ணிமா வெளியாகிறாங்க. பூர்ணிமாவோட விரல் வந்து இப்படி பிரிஞ்சு ஒரு மாதிரியாக போயிடும் விரலே. ஸோ ஆமாம், ஸோ அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி குனிஞ்சு எல்லாம் நின்று பூர்ணிமா வெளியாயிடுறாங்க. அப்புறம் பூர்ணிமா வெளியானோட ஸோ ஈஸி. இதில் வந்து ஐ ஃபெல்ட் வாட் வாஸ் ஒரு கொஞ்சம் பாயஸ்னஸ் தெரிஞ்சது என்னென்னா, ஸோ அந்த குரூப்லேருந்து நிக்சன் வெளியாகிடுறாரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து கார்டை வந்து திரும்ப பேலன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ பேலன்ஸ் பண்ணும்போது இந்த கை நகர்த்தணும். அந்த போர்டோடையே வச்சு கையும் நகர்றோம். ஸோ இந்த கை வந்து இப்படி நகரும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும், கொஞ்சமாச்சும் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அந்த டீமில் பார்த்தீங்கன்னா நிக்சன் வெளியான பிறகு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது. அப்புறம் விசித்ரா வெளியான பிறகு பூர்ணிமா அண்ட் மாயாக்கு இன்னும் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது. பூர்ணிமா வெளியான பிறகு மாயாவோட கை வந்து சென்டருக்கு வருது. She has to hold the entire thing. அது கொஞ்சம் வெயிட் தான் ஜாஸ்தி. although it's just a paper, a cardboard, very thin sheet of paperன்ற மாதிரி இருந்தால் கூட I think it's a little thin piece of cardboard. அது வந்து என்ன சொல்லுவாங்க, வெங்காட் ஷீட்னு சொல்லுவாங்க நாங்கள் இன் சிங்கப்பூர். அதில் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து அங்கே பிடிச்சி வச்சுக்கணும். ஸோ அங்கே கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்குது. ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தினேஷ் காட்டுறாங்க. அடுத்து தினேஷ் விளையாடுறாரு. தினேஷ் வந்து 2 கையால் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ ஐ வென்ட் பேக் அண்ட் வாட்ச்ட் இட். ஸோ உங்களில் நிறைய பேர் அந்த வீடியோ எனக்கு அனுப்பியிருந்தீங்க. ஸோ வாட் ஹி டஸ் இஸ் இந்த கையை வந்து இப்படி பிடிச்சிருக்கும் போது இந்த கையை வச்சு அவர் இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கிறாரு, ரைட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாயா வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணுவாங்க அந்த கையை. ஸோ தே யூஸ் தி அதர் ஹேண்ட் டு கிவ் சப்போர்ட் டு த ஹேண்ட் தட்ஸ் ஹோல்டிங் தி பேப்பர், ரைட், த டிக்கெட் ஃபினாலே பீஸ் ஆஃப் ஆர்ட் ஒர்க், ரைட். ஸோ தே ஆர் யூஸிங், இவர் வந்து கை மேலே கையை இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறாரு டு ரிலீஸ் சம் ப்ரெஷர், ஐ திங்க். ஸோ இது வந்து
சரியா தவறா அப்படின்ற சர்ச்சை போயிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில். உங்களில் நிறைய பேர் அதை அனுப்பியிருந்தீங்க. ஸோ உங்களோட வியூ என்ன, அது அவர் பண்ணது ஓகேயா இல்லை வந்து தவறான்றது சொல்லுங்கள். பட் anyway, he's the next person who comes out. அவர் வெளியான பிறகு மணி என்ன விஷ்ணு comes out. விஷ்ணு முடிஞ்ச பிறகு மணி, ரைட்? அண்ட் ஃபைனலி ரவீனா கெட்ஸ் 5 tickets to finale. ஸோ இதில் ஓவரால் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்கிறது வந்து விஷ்ணு. பிகாஸ் விஷ்ணு ஐ திங்க் he got 3. ஏற்கனவே 7 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். Was it 7 நீங்கின்றேன்? ஓகே, இயர்ஃபோன்ஸ் போட்டிருக்காரு. ஸோ நான் கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன் பாருங்க, பக்கத்தில் உட்காந்து இயர்ஃபோன்ஸ் மாட்டிட்டு இருக்காரு. வெரி ரூட் பாய். ஸோ ஸோ ஓகே, நோட்ஸ் எடுத்து கொடுத்தது நான். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் நடந்தது. ரவீனா கெட்ஸ் 5 tickets. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் விஷ்ணு இஸ் கோயிங் டு பிகம் டிக்கெட் டு ஃபினாலே ரெசிபியன்ட். ஃபினாலே போக போகிறார். ஐ திங்க் இட்ஸ் ஓகே. எனக்கு வந்து அர்ச்சனா வரணும்னு ரொம்ப ஆசை. அர்ச்சனா, விஷ்ணு அண்ட் மணி. அர்ச்சனா வின் பண்ணாலும் எனக்கு நல்லா இருக்கும். பட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு டாஸ்கே கொடுக்காம, ஸோ இப்போ நம்ம அவங்கள கேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ரைட்? அப்புறம் பார்த்தீங்கன்னா there's a lot of talk about Raveena being evicted. என்கிட்ட நிறைய பேர் ரவீனா விக்டட் எப்படி மாயா தானே லோவஸாக இருந்தாங்க, அதுக்கு மேலே நிக்சன் லோவாக இருந்தார், அதுக்கப்புறம் தானே ரவீனா இருந்தாங்க, எப்படி அவங்கள வெளியாக்குனாங்கன்னு. அப்படி ரவீனா தான் வெளியாகி இருந்தாங்கன்னா இது வந்து சேனலோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம், இல்லை கமல்ஹாசனோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கலாம் அப்படின்றது, ரைட்? ஸோ அது வந்து என்னோட யூகம். பட் இன்னும் வந்து இப்போ at the time that I'm speaking, the first Saturday episode இன்னும் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ we do not know. Based on என்ன சொன்னாங்கன்னா, ஏன் ரவீனா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த இவிக்ட் ஆகிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபேவல் வீடியோ போடுவாங்க. அது என்ன சொல்லுவாங்க, பயண வீடியோ. அந்த பயண வீடியோ வந்து முன்னாடி கட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் ரொம்ப லோவாக இருக்காங்களோ அந்த 2 contestant வென்ஸ்டே தர்ஸ்டே போல் வந்து அவங்க கட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்றது என்னோட கணிப்பு. ஸோ இந்த லோவாக இருக்கிற 2 contestant வந்து பயண வீடியோ கட் பண்ணி வச்சுப்பாங்க. அப்படியே ஒருத்தர் போகலைன்னா அவங்களோட பயண வீடியோ ஓரளவுக்கு அங்கே இருக்குது, then they will add in later, right? ஸோ அந்த லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பயண வீடியோ வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ரவீனாக்கு, அதனால ரவீனா வந்து இவிக்ட் ஆயிருக்காங்கன்றது வந்து சொல்கிறாங்க. பட் fingers crossed, it's either Nixon or Maya. Hopefully it's more Maya than Nixon, but இதுதான் விஷயம். And I want to, if it is going to be Raveena, I want them to give a clue to the house saying that, look, first safe ஆயிருக்காங்க இவங்க, highest votes அப்படின்னு ஏதாவது சொன்னாங்கன்னா, தென் இந்த லோவாக இருந்த மாயா நிக்சன் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சுதாரிச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நம்ம இவ்வளோ லோவாக இருக்குமா, ஸோ நம்ம செய்கிறதுல ஏதோ தவறு இருக்குன்றது gives them an opportunity to also repent, right? அதுவும் வந்து பண்ணாங்கன்னு நல்லாயிருக்கும். இப்போ கண்ணா பின்னான்னு சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. போன சீசன்லாம் நம்ம வாக்குகளுக்கு ஏற்ற மாதிரி சேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.